தஞ்சை நகரின் மையப்பகுதியில் ஓடும் வடவாற்றில் கழிவுநீர் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதால் ஆற்றை தூர்வார வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பிளாஸ்டிக் கழிவுகள் நிறைந்து காணப்படும் இந்த ஆறு வடவாறு. ஒரு காலத்தில் தஞ்சை நகரின் முக்கிய நீராதாரமாக திகழ்ந்த இந்த ஆறு தற்பொழுது பிளாஸ்டிக் கழிவுகளால் தனது பொலிவை இழந்து காணப்படுகிறது. தஞ்சை நகரின் வடக்கு வாசல், வடக்கு வீதி, பலோப்ப நந்தவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் ஓடைகள் மூலம் நேரடியாக ஆற்றில் கலக்கிறது. இது மட்டுமின்றி போக்குவரத்து பணிமனை சுத்திகரிப்பு தண்ணீரும் ஆற்றிலேயே கலந்து விடப்படுகின்றன. இதனால் இப்பகுதியில் சுகாதார சீர்கேடு அதிகரித்துள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கரந்தைக்கும் தஞ்சை நகருக்கு இடையில வடவாறுன்னு புகழ்பெற்ற வடவாறு. இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாக்கடை நீர், அதே மாதிரி இந்த கேரி பேக்கு எல்லாம் நிறைஞ்சு ஒரே அசுத்தமாக இருக்கிறது. இந்த கரையிலையும் பல குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கொசுக்கடி, பிள்ளைங்களுக்கு வியாதி, இது போன்ற பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சுகாதாரமற்று காணப்படும் ஆற்றில் அதிகளவு கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்தும் நீரும் கழிவுநீர் போல் காட்சியளிப்பதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கொசுக்கடி அதிகமாக இருக்குது. சாக்கடை தண்ணி நாத்தம் தாங்க முடியல. ஏதாச்சும் யாருக்காச்சும் வியாதி ஏதாவது வந்துடும். சின்ன பிள்ளைங்கள்லாம் தாங்க முடியல. சின்ன பிள்ளைங்க அதிகமாக நாத்தமாக இருக்குது. பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கிற கொசுக்கடி பிள்ளைங்களுக்கு அடிக்கடிக்கு சரங்கு மாதிரி வந்து அரிப்பு வருது. இல்லை எல்லாமே வந்து குளிக்கிறாங்க. ஒரு சாக்கடை நல்லா இருக்கிறப்ப எல்லாம் வந்து குளிக்கிறாங்க. இந்த மாதிரி சாக்கடை என்னப்போ ஒரு யாருமே வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறோம். ரெட்டினி சாக்கடை ஃபுல்லாக அதில் தான் வருது. வடவாற்றை தூய்மைப்படுத்த வேண்டும் என பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆய்வுப் பணி மேற்கொள்ள பலமுறை அதிகாரிகள் இப்பகுதியை பார்வையிட்டும் தீர்வு கிடைக்கவில்லை என கூறுகின்றனர். கலெக்டர் சார் 2 ட்ரிப்பு வந்து பார்த்துட்டு போனாங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வந்துட்டு போனாங்க. அது இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது வரைக்கும் சரி பண்ணல. அவங்களும் அடிக்கடி வருவாங்க. இதேமாரி அடிக்கடி வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சுத்தம் பண்ண பாடு கிடையாது. தஞ்சை நகர மக்களுக்கு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் வடவாற்றை தூய்மைப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் பிரதான எதிர்பார்ப்பு. கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும், இந்த படித்துறைகளையும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்கின்றனர் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் தஞ்சை நகர ஆர்வலர்களும். ஒளிப்பதிவாளர் நிசாருடன் நான் காதர் ஹுசைன், புதிய தலைமுறைக்காக.